நடந்தது நடந்து போச்சு, இதோட விட்டுருங்க. எப்படி மாப்பிள்ள விட முடியும்? எப்படி விட முடியும்? நான் இருக்க போய் தானே அந்த ஜானகி அவி என் மேல வருது. இல்லாத அக்கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் இல்லனா நான் சாகறேன். நான் சாக போறேன். நான் இருந்ததானே பிரச்சனை எல்லாம் வருது. தம்புரான காலி பண்ண மாதிரி கூடிய சீக்கிரம் உன்னையும் காலி பண்றேன். அத்தை, அவசரப்பட்டு நீங்க ஏதாவது பண்ணி நீங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. அத்தை, கூட்டிட்டு போங்க. இல்ல மஞ்சு, தேவி, வாழவே கூடாது. வாழவே கூடாது. எனக்கு மனசே சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நடந்ததுக்கே நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். அடுத்த பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நான் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காததை கூட பெருசா எடுத்துக்காம காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலைமை வர்றப்ப கூட அமைதியா இருக்க. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பா. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க. அதையெல்லாம் பாக்குறப்போ உன் மேல எனக்கு ஒரு தனி பாசம் வருது. எனக்கோ தேவசேனாவுக்கோ இல்ல எங்க அப்பாவுக்கோ ஏதாவது பிரச்சனைனா நீ அக்கறையோட முன்னாடி நின்னு பேசினதையும் உரிமை எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டதையும் நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். அப்படி எங்க பிரச்சனைக்கெல்லாம் உரிமை எடுத்துக்கிட்டு இப்போ உன் பிரச்சனைக்கு மொத்த உரிமையும் விட்டு கொடுத்துட்டு சாதாரணமா இருக்கியே. உன் மனசு யாருக்கு வரும்? மத்தவங்கள பத்தி நினைக்கிறவங்க தன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நீ இந்த குடும்பத்தை பத்தி நினைக்கிறதால உன்னையே மறந்துட்ட. இனி நீ உன்னை பத்தி நினைக்க வேண்டாம். அதுக்கு நான் இருக்கேன். ஜானகி மேல உள்ள பாசத்துல அவ இடத்துக்கு யாருமே வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப அவ இடத்துக்கு நீ வந்த மாதிரி இருக்கு. நான் உன்னை தள்ளி வச்சு பார்க்க போறதில்ல. இனிமே நமக்குள்ள நீ வேற நான் வேறங்கிறது இல்ல.
உனக்கு நான் இருக்கேன். என்ன பண்ற? அவனை நினைக்காத, அவன் மேல பாசம் வைக்காத நான் சொல்லிருக்கேன்ல. என் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் இனிமே அவர் தானே எனக்கு எல்லாம். நான் தான் உனக்கு எல்லாம். ஏன் நாகம்மா எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குற? உன்னை கெஞ்சி கேக்குற, என்ன வாழ விடு. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அழிய போற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டா அதை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். என் கண்ணீரை பார்த்து உனக்கு மனசு மாறலையா? ஆசா பாசத்துல மாட்டிக்கிட்டு நீ இன்னைக்கு கண்ணீர் விடலாம். ஆனா நாளைக்கு உண்மை தெரியறப்போ நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியும். இல்ல, நீ எனக்கு நல்லது பண்ணல, என்ன நான் சுத்தம் பண்ற. நீ என்கிட்ட சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு எது நல்லதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கங்காவா இருக்கிறத விட நந்தினியா தான் இருக்கணும். வேண்டாம், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேண்டாம் நாகம்மா, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என் கங்காவை என்கிட்ட இருந்து பிரிக்கவா பாக்குற? அவ்வளவு சீக்கிரமா அவளை நான் விட்டுற மாட்டேன்டா. நடிப்புக்கு ஏதாவது அவார்டு இருந்தா அத உங்களுக்கு தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி பிரமாதமா நடிச்சு அசத்திட்டீங்க. ஆனா நல்ல வாய்ப்பு கிடைச்சும் கங்காவை கொல்லாம கோட்டை விட்டுட்டீங்களே. கோட்டை விட்டாலும் ஜானகியாவி கங்காவை கொல்றதுக்கு தயாராயிடுச்சுன்னு நான் காட்டிட்டேன்ல. அது போதும் எனக்கு. இன்னைக்கு மிஸ் ஆனாலும் இன்னொரு தடவை நான் கங்காவை கண்டிப்பா போட்டு தள்ளிடுவேன். எதை பண்றதா இருந்தாலும் நம்பூதிரி ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. அந்த ஆளு வெளியில வந்துட்டான்னா அப்புறம் உங்க டிராமா எடுபடாம போயிடும். அது எனக்கும் தெரியும். கங்கா வசமா ஒரு வாட்டி மாட்டுட்டோம், நான் அவளை காலி பண்ணி காட்டுறேன். சூப்பர். நீங்க கங்காவை காலி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு மாலை மரியாதை பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. காலையில பேசுவோம். கிளம்புறீங்களா? குட் நைட். குட் நைட். அப்பா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இந்த தேவி ஆண்டியோட முதல் பிளானே ஊத்துக்கிட்டதை வச்சு பாக்குறப்ப அவங்களால கங்காவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தோணுதுப்பா. அது எனக்கும் தெரியும்டா. கங்காவை ஓரங்கட்ட வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லு. ஜானகிய நாம தான் கொலை பண்ணோன்னு ஜானகி ஆவி கிட்ட நாம எழுதி கொடுத்துருக்கோம். ஆமா. அது என்னைக்கு வெளியே தெரிஞ்சாலும் நமக்கு தான் பிரச்சனை இல்லையா? அதனால தேவி ஆண்டிய ஜானகி ஆவி மாதிரி மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்லி ஜானகிய கொன்னது கங்கா தான் சொல்ல சொன்னா எப்படி இருக்கும்? தன்னை கொன்னது கங்கா தான் ஜானகி ஆவி சொன்னா மாப்பிள்ளை நம்பிடுவாரு. கங்கா ஜானகியை கொண்டதுனால தான் ஜானகி ஆவி இப்போ கங்காவை கொலை நினைக்குதுன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. இதையே சாக்கா வச்சு இனிமே கங்கா இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாமளே அடிச்சு துரத்திடுவோம். அதுக்கப்புறம் அருண் மாப்பிள்ளைய மாயாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை நாம கைப்பற்றிடலாம்ப்பா. என்னப்பா? அப்பா, அடிக்காதீங்கப்பா. அப்பா, ஏன்ப்பா அடிக்கிறீங்க? ஐயோ, அப்பா, வலிக்குதுப்பா. அப்பா, அப்பா. ஏன்பா? மகனே, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா. இந்த நல்ல யோசனைய தேவி கிட்ட சொல்லி
இப்பவே அருண் கிட்ட பேச சொல்லுவோம். வா. அருமையான ஐடியா கொடுத்தாரா. வாடா மோனே. என்னடா இது? தெரியலையப்பா. ஆஃப் ஆயிடுச்சு. யாரும் இல்லையே. யாரு யாரு உள்ள? யாருன்னு கேட்கல. காருக்குள்ள யாரு சொல்லுங்க, கேட்கறேன்ல. யாரு உள்ள? யாருக்குள்ள யாருன்னு சொல்லுங்க. அம்மா ஜானகி, நாங்க தப்பு பண்ண இருந்தோம்மா. தப்பு பண்ண என்ன ஆகுன்னு நீ காட்டிட்டம்மா. சாமி சத்தியம்மா, இனிமே தேவிக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்க மாட்டோம்மா. எங்களை மன்னிச்சிருமா, எங்களை மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. அம்மா ஜானகி மன்னிச்சிருமா. பிச்சோண்டா. ஏய் வாடா. ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வரீங்க? இந்த வீட்டுல பேய் இருக்கு. என்கிட்டயே வா. ஐயோ, ஜானகி ஆவி இருக்கு. நான் தாயா ஜானகி ஆவி? ஐயோ, உண்மையான ஜானகி ஆவி இருக்கு. அட கடவுளே, அப்போ மகன் அதுக்குள்ள தண்ணி போட்டுட்டீங்களா? ஐயோ, போங்க போங்க போய் படுங்க. போதையில உளறீங்க. போங்க. ஒரு நாள்ல ஒரு நாள்
ஜானகியோட ஆவி இவளை மிதின்னு மிதிக்க போகுது. அப்ப தெரியும் இவளுக்கு. டேய் வாடா. வாங்கப்பா. கங்கா 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 வாடி வாடி வா. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதான். இதை விட்டுட்டு அரண்மனைக்குள்ள வந்த கொன்னுடுவேன். வீட்டு வேலைக்காரி நீ அரண்மனைக்கு மருமகள் ஆயிடுவியா? உன்னை கொன்னுடுவேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். விடுங்க என்ன. ஏய் கங்கா, ஏய் போகலாட்டி நீயா நானானு. என்னமோ சக்தி நாகம் நான் நினைச்சா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சவால்லாம் விட்ட. இப்ப என்னடானா கேவலம் என் டியூப்ளிகேட் தேவி கிட்ட உயிர் பிச்சை வாங்குற அளவுக்கு உன் நிலைமை மோசமா போயிடுச்சு. நான் ஒண்ணு உயிர் பிச்செல்லாம் கேட்கல. எனக்கு எதிரா அந்த தேவி பண்ற ஒவ்வொன்னும் என் மேல இறக்கத்தை வர வச்சு யாரும் என்ன சந்தேகப்படாம பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் நீயா சொல்லிக்கிற நொண்டி சாக்கு. உண்மையிலேயே உனக்கு சக்தி எல்லாம் இல்ல. அதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் ஒரு திட்டத்தோட தான் பேசாம இருக்கேன். எனக்கு சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்கட்டும். நீ பாதுகாத்துட்டு இருக்க இந்த குடும்பத்தை பந்தாடி காட்டுறேன். வீட்டுக்குள்ள விட்டாதானே உன் வேலையை காட்டுவேன். ஒன்னதான் அவுட் ஹவுஸ்லயே வச்சு முடக்கிட்டேனே. இந்த அவுட் ஹவுஸோட வாசப்படியை தாண்டினா நான் உன்னை அடுத்த அடி அடிப்பேன். ஏய் நந்தினி, நீ கங்காவை விட்டு போற வரைக்கும் இந்த 4 செவரு தான் உன் எல்லை. எனக்கு எல்லை போடுறதுக்கு நீ யாரடி? உன்னை மிஞ்சினவடி. நீ இந்த குடும்பத்துக்கு எதிரா ஒரு அடி எடுத்து வச்சா உனக்கு எதிரா 10 அடி எடுத்து வைப்பண்டி. என்கிட்ட போட்டி போட்டதுக்கு தான் இப்படி ஒதுக்குப்புறமா வந்திருக்க.
இதுக்கு மேல போட்டி போட்டனா நீ வீட்டை விட்டே போயிடுவ. நீ என்ன வீட்டை விட்டு அனுப்புறது? நான் நினைச்சா ஒன்ன இப்படிங்கிறதுக்குள்ள அழிச்சிடுவேன். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு பதுங்கி ஒளிர ஆளு நினைச்சியா? இந்த குடும்பம் தான் கதின்னு நங்கூரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவ என்ன அனுப்புறதுக்குலாம் உன்னால முடியாது. அனுப்பி காட்டிட்டா காட்டடி பார்க்கலாம். நடக்க போறத பாரு.